பொருட்களோ எல்லாமே மக்களை விட்டு போட்டுத்தான் நிறைய முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வந்தார். எந்த விதமான பொருளும் இல்லாமல் சிலர் உடையில நிறைய பகுதியை கொடுத்துட்டு ஒரு ஊத்த உடையோட தான் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். எனவே இந்த பின்னணியில தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த மன ரீதியான பின்னணி தான் அவர்கள் இப்படி கருத்து வேறுபாடுபடுவதற்கு காரணமாக அமைந்தது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு எவ்வளோ இலகுவாக நீங்கிச்சிருந்தா ஒரே ஒரு வசனம் குர்ஆன்ல இந்த சூறால வர முதலாவதும் அல்லது மூன்று வசனங்கள், அந்த 3 வசனங்களோடு சஹாபாக்கள் அதன் பிறகு அவங்களோட வரலாற்றிலேயே இந்த கருத்து வேறுபாடு அவங்களுக்கு மத்தியில் வரும். அவங்களோட வரலாற்றிலேயே அதுக்கு பிறகு வரும். யுத்த பொருட்களை பற்றி சஹாபாக்கள் அதன் பிறகு எந்த விதமாக பொருட்படுத்தவும் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் குர்ஆன். இந்த ஒரே ஒரு சூறால இந்த 3 ஆயத்துகள் மட்டும்தான் இதை சொல். இதற்கு பிறகு அல்லாஹ் எந்த சூறாலையுமே சொல்லல. ஏன்? அதோட சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு முடிஞ்சு அவங்க இதை பற்றி பொருட்படுத்தவும். நாங்கள் யுத்தம் செய்வது இந்த சூறை பொருட்களுக்காக அல்ல என்ற மனோநிலையை அல்லாஹ் இந்த சூறாவினூடாக உருவாக்கி விட்டார். அது பிறகு சஹாபாக்கள் அவங்களோட வரலாற்றிலேயே அப்படி நடந்து கொண்டது கிடையாது. அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே சூறை பொருட்களுக்காக சண்டை பிடிச்ச ஒரு வரலாறு எங்குமே தேட முடியாமல் போயிட்டு. தாபீங்கள காலப்பிரிவில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு போராட்டத்தின் போது பாரசீகத்தை கைப்பற்றினார். பாரசீக மன்னனுடைய காப்பு, அந்த காலத்து மன்னர்கள் காப்பு, அவன் கிரீடம் வெறும் தங்கத்தால் ஆக்கி அந்த பொருட்களையும் கூட கொண்டு வந்து கொடுத்தார். அதை தூக்கினவர் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அந்த பொருட்களை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த கிரீடத்தையும் இந்த காப்பையும் கொண்டு வந்தவன் உண்மையிலேயே மிகுந்த அமானிதம் உள்ளவர்கள் தான் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஒரு 3 ஆயத்தும் இஸ்லாமிய வரலாற்றிலே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. சஹாபாக்கள், அவர்கள்ட்ட படித்த தாபியங்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றிலேயே நாங்கள் இதை காட்டுறோம். எனவே தான் இஸ்லாமிய யுத்தங்கள் எதுவுமே சுரண்டுகின்ற யுத்தமாக அமைந்ததில். உதாரணமாக இலங்கையை இங்கிலாந்துக்காரன் பிடிச்சிருந்தா, இன்னும் நிறைய நாடுகளை பிடிச்சிருந்தார். இந்த நாட்டிலிருந்து போற நேரமும் இருக்கிற நேரமும் இந்த நாட்டை சுரண்டினதான் அவன் செஞ்சவே. அது மட்டும் இல்லாம எந்த நாட்டில் அவன் ஆட்சி செய்தானோ இந்த எல்லா நாட்டிலையும் ஏதாலும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு போனான். இது இலங்கையோ இந்தியாவோ எந்த நாட்டை பார்த்தாலும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியோம். ஆனால் முஸ்லீம்கள் போன எந்த நாட்டிலையும் அது நிகழ்ந்தது கிடையாது என்பது பெரியோர். அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரியான பயிற்சி தான் மிக முக்கியமான காரணம். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்கின்ற வகையில் தான் முதல் ஆரம்பமாக இந்த சூறாவில் கருத்து சொல்கின்ற அந்த வசனங்களை நாங்கள் இப்போ மிச்சம் லேசாக பார்ப்போம். அல்லாஹ் தஆலா யஸ்அலூனக அனில் அன்ஃபால், அவர்கள் யுத்த பொருட்களை பற்றி, யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் பிரச்சனைப்பட்டார்கள் எல்லாம் சொல்லல. என்ற சஹாபாக்கள் ஒரு நாளும் அடிதடி குழப்பங்களுக்குள்ளால வரல. இப்படி ஒரு சின்னொரு கருத்து வேறுபாடு வந்தது. அல்லாஹ் தீர்ப்பு சொன்னோன்னே அவங்க மறு வார்த்தை எதுவுமே பேசல, அதோட விட்டார். எனவே யஸ்அலூனக என்ற சொல்லுதான் பொறுத்து. அவர்கள் உம்மிடம் யுத்த பொருட்களை பற்றி கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் பதில் சொன்னான். எப்படின்னா பதில பாருங்க, குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்குமே யுத்த பொருட்கள் சொந்தமானவை, உங்களுக்கு இல்லாது. இதான் அல்லாஹ்வுடைய ஒரே பதில். 40 வசனங்களின் பிறகுதான் 41வது வசனத்துல அல்லாஹ் எப்படி பிரிக்கணும்னு சொன்னான். அல்லாஹ்வுக்கு யுத்த பொருட்கள் அல்லாஹ் எடுத்துட்டு போறதில்லை, உண்மையில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு காட்டிட்டு போறதில்லை. அல்லாஹ் என்ன இங்க சொல்ல வாழ்ந்தா, நீங்க போனாது உங்களோட பொருள்னு சொல்லாது. யுத்தத்தில் கிடைத்த பொருட்கள் உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல வேணும், அது பீல முதலாவது சொல்லுங்க, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். பிறகு அதுல நீங்க பங்கெடுக்கிற எப்படி, அது பின்னால பார்ப்போம். அல்லாஹ் 41 வசனங்களின் பிறகு அதை வர அங்க படிச்சுட்டான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த யுத்த பொருட்களை பெறுவதல்ல மூமின்களுடைய போக்கு. அப்ப அல்லாஹ் மூமின்களுடைய ஈமானுடைய அடிப்படையான பண்புகள் எது சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், இன்னமல் முஃமினூன், மூமின்கள் என்பவர்களே யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கி போகும்.
வைதா துளியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வாலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டுவார்கள். இது மூன்றும் தான் அடிப்படையான முஸ்லீம்களுடைய பண்பு, மூமிங்களுடைய பண்புகள். எனவே மூமிங்கள் அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் வந்தாலே மிகுந்த பய உணர்ச்சியோடு தான் அல்லாஹ் பேசுவதை கேட்பார்கள். வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஏற்கனவே இருந்த ஈமானை விட பல மடங்கு அவருடைய ஈமான் கூடும். அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டி தங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் செய்வார் என்று அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய பண்புகளை சொல்லி போட்டு கடைசி அதை முடிக்கும் போது முடித்தான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இதுதான் இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். இந்த பண்புகள் கொண்டவர்கள் தான் உண்மையான மூமின்கள். எனவே நீங்கள் கனிமத், அதாவது யுத்த பொருட்களை பற்றி சிந்திப்பதனை விடவும் இந்த மூன்று பண்புகளையும் கொண்ட உண்மையான மூமின்களாக இருக்கிறோமா என்று பாருங்கள். அந்த பண்புகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான மூமின்களாக இருப்பீர்கள். எனவே உங்களோட கையில் ஒரு நாளும் உலக பொருட்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொன்னார். இதன் பிறகு அல்லாஹு தஆலா வெற்றிக்கான காரணங்கள் என்னது என்றதை இந்த வசனங்களின் பிறகு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரணங்களை, ஒன்று ஆன்மீக ரீதியான காரணம், இரண்டாவது பௌதீக ரீதியான காரணம். இந்த கருத்தை அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போறது காரணம். முதலாவது, இந்த சூறாட ஆரம்பத்திலிருந்து நீண்ட தூரம் வரை, ஏறத்தாழ அரைவாசி பகுதி வரையும் அல்லாஹு தஆலா இந்த யுத்தம் எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் ஊடாக நடந்தது, உங்களோட திட்டமிடல் நீங்க விரும்பி செஞ்ச யுத்தம் அல்ல, முழுமையாக அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் ஊடாகத்தான் இந்த யுத்தம் நடந்தது என்றதை அல்லாஹு தஆலா சொல்றேன். ஏற்கனவே நான் சொன்னது போல முஸ்லீம்கள் உண்மையில் எதிர்பார்த்து போனது அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை கவர்ந்து கொண்டு வரது. ஆனால் இடையில தான் யுத்தம் நடந்தது. எனவே யுத்தம் உங்களுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யுத்தம் செய்கின்ற இடம் உங்களுடைய ஏற்பாடு அல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யுத்தம் செய்வதற்கான கருவிகளும் போராடுவதற்கான ஒழுங்குகளும் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று இப்படி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக முடிக்கும் போது இந்த வசனங்கள் வரும். ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும் ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்கள் அவர்களை கொலை செய்யவில்லை, அல்லாஹ் தான் கொலை செய்தார். நீங்கள் மண்ணை எடுத்து எறிந்த போது, காபிர்களை நோக்கி நீங்கள் மண்ணை எடுத்து எறிந்த போது நீங்கள் எறியவில்லை, அல்லாஹ் தான் எறிந்தார். ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. எனவே இப்போ நீங்கள் எப்படி சொல்லும் கனிமத் பொருட்களை உங்களுக்கு சொந்தம் என்று? எனவே அது அல்லாஹ்வுக்கு தான் சொல்லும், அவனுடைய ரசூலுக்கு தான் சொல்லும் என்று அல்லாஹு தஆலா இப்படி அல்லாஹ்வின் மீது ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த மூன்று வசனத்தின்படி அல்லாஹ்வின் மீது முழுக்க பொறுப்பு சாட்டி நீங்கள் நடந்து கொண்டால் போராட்டத்தை கொண்டு போவன் அல்லாஹ்வாகவே இருப்பான். எனவே வெற்றி நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்ற உண்மையை முதலாவது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்த வசனத்தில், இன்னொரு வசனத்தில், ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், வெற்றி என்பது அல்லாஹ்விடமிருந்து அன்றி வேறெங்கிருந்தும் வருவதில்லை என்று அல்லாஹு தஆலா அடுத்த வசனங்கள்ல சொன்னான். இப்படி இந்த அல்லாஹு தஆலா வெற்றிக்கான மிகவும் முக்கியமான அடிப்படை இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது, பொறுப்பு சாட்டுவது என்று அல்லாஹு தஆலா முதலாவதாக சொன்னான். இது முஸ்லீம்கள்கிட்ட மிக அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்பு. இந்த உலகத்தை இயக்குபவனும் அதன் காரியங்களுக்கு காரணமானவனும் அல்லாஹ் மட்டும்தான். இதைத்தான் தவக்குல் என்று சொல்லுவோம், இதைத்தான் தவக்குல் என்று சொல்லுவோம். இந்த தவக்குல் என்ற பண்பு முஸ்லீம்களுக்கு இருக்கும் வரையில் அவர்கள் பௌதீக காரணிகளை மட்டும் வைத்து விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர மாட்டார்கள். இஸ்லாமிய வரலாறு முழுக்க நவீன வரலாறு கூட முஸ்லீம்கள் எப்பவுமே இந்த தவக்குலில் இருந்து போது அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி வரும் என்ற இந்த உண்மையான தவக்குலில் இருந்த போது நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெறுமனே பௌதீக பொருட்களில் மட்டும் நம்பிக்கை வைத்த போது, எங்கட திட்டமிடல், எங்கட ஆயுதம், எங்கட பௌதீக பொருட்கள் இவற்றில் மட்டும் நம்பிக்கை வைத்த போது
அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை தான் இந்த 1வது பகுதியில் அல்லாஹ் சொல்றான். இது ஒரு நீண்ட பயிற்சியை தர்பியத்தை வேண்டி நிற்கின்ற ஒரு பகுதி. அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகத்தான் இந்த நம்பிக்கைக்கு வர முடியும். அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பிக்கைக்கு ஒருவர் வர முடியும். 2வது அல்லாஹ் தஆலா 2வது பகுதியில் பௌதீக காரணிகள் என்னது, அல்லாஹ் தான் வெற்றியை தருகிறான் என்று நம்பி பௌதீக ரீதியான காரணிகளை, பௌதீக ரீதியான வசதிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதன், ஆயுதம் தேவையில்ல, ஏனைய வசதிகள் ஒன்றும் தேவையில்ல, அல்லாஹ் இருக்கிறான்களுக்கு போய் போராடினா வெற்றியை தருவான், இந்த குருட்டுத்தனமான தவக்குள் அல்லது குருட்டுத்தனமான நம்பிக்கையை ஒரு நாளும் குர்ஆன் சொல்லலாம் என்று அல்லாஹ் தஆலா அடுத்த பாதையில் சொல்றான். என்ன கருத்துண்டா பாருங்க, பத்ர் யுத்தத்தில் போய் கலந்து கொண்ட சஹாபாக்கள் சில நேரம் மனதில் பட்டிருக்க முடியும். நாங்கள் 300 சொச்சம் பேர், அவங்க 1000 பேர், எங்கள்கிட்ட ஒரே ஒரு குதிரை, சில ஒட்டகங்கள், உடைந்த வாள்கள் தான் மிச்சம் கூட, 2 நல்ல வாள் தான் இருந்தது. அப்பவும் நாங்கள் வெற்றி பெற்றோம். எனவே இது அல்லாஹ் எங்களுக்கு விசேஷமாக தந்த வெற்றி. எனவே பெரிய தயார்கள் எங்களுக்கு தேவை, கொஞ்சம் பேர் இருந்தால் போதும், பெரிய ஆயுதங்கள்லாம் தேவை, இருக்கிற வசதியோடு போய் போறேன்னா அல்லாஹ் பலமே வெற்றியை தருவான் என்று நினைத்து விடக்கூடும். அல்லாஹ் சொன்னான் அப்படியா, கண்டிப்பாக நீங்கள் எல்லா விதமான பௌதீக வசதிகளோடும் வாழ வேண்டும். அதுதான் 1வது அல்லாஹ் சொன்னான் இந்த சூறால 60வது வசனத்தில், வாய்த்து உலகும் மஸ்ததஅதும் மின் குவா, உங்களால் முடியுமான அளவு, எவ்வளவு தூரம் உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்திகளை தயார்படுத்துங்கள். அல்லாஹ் இங்க சக்தின்னு சொன்னான், மின் குவான்னு சொன்னான், மிச்சம் பொதுவான சொல்லான், ஆயுதம் மட்டும் சொல்லல, ஆயுதத்தை மட்டும் குறிச்சிரு. அல்லாஹ் சொன்ன சக்தி என்று சொல்ல எதை குறிக்கும், ஆயுதத்தை குறிக்கும், பொருளாதார பலத்தை குறிக்கும், அறிவு பலத்தை குறிக்கும், எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கும். எனவே அல்லாஹ் தஆலா சொன்னான், வாய்த்து உலகும் மஸ்ததஅதும் மின் குவா, அந்த காபிர்களுக்கு எதிராக நீங்கள் முடியுமான அளவு சக்தியை திரட்டுங்கள் என்று சொல்லி அதுக்கு பின்னால வார, அதை தொடர்ந்து வார வசனத்தில் சொன்னான், துருஹிபூன பிஹி அதுவல்லாஹ் வ அதுவக்கும், உங்களுடையவும் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் பயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் சக்தியை திரட்டுங்கள். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை கண்டே அவங்க பயப்படும், போராட போகும் முந்தி சக்தியை கண்டே பயப்படும். அப்படின்ற என்ன பொருள், ஒரு வல்லரசராக இருக்கும், மிச்சம் சக்தி படைத்த ஒரு நாடாக இருக்கும். எனவே போராட வருபவன் சக்தியை பார்த்தே பயந்து வரமாட்டான். அந்த அளவு தூரம் நீங்கள் சக்தி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று முதலாவது சொன்னான். 2வதாக அல்லாஹ் தஆலா பல சமநிலையை சொன்னான். முஸ்லீம்களுக்கும் காவிர்களுக்கும் என்ன பல சமநிலை, அல்லாஹ் சொன்னான். அதாவது அங்கால எத்தனை பேர், இங்கால எத்தனை பேர். முதலாவதாக அல்லாஹ் சொன்னான், ஒன்று 200 காபிர்கள் இருந்தால் முஸ்லீம்களில் 20 பேர் இருந்தாலும் கூட போதுமானது. 1000 காபிர்கள் இருந்தால் முஸ்லீம்களில் 100 பேர் இருந்தால் போதுமானது. அதாவது 1க்கு 10 என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட போதுமானது என்று அல்லாஹ் தஆலா இங்கு சொன்னார். திரும்ப அல்லாஹ் தஆலா இது ஆக உயர்ந்தில்லை, முஸ்லீம்கள் நல்ல ஈமானோடும் பலமான சக்தியோடும் இருந்தால் இந்த நிலையே போதும், போதுமான அளவு பௌதீக வளமும் நல்லா இருக்குது, ஈமானுடைய பலமும் நல்லாக இருக்கு. அப்படியாக இருந்தால் இந்த சமநிலை போதும். முஸ்லீம்கள் 2 வகையிலையும் பலவீனமாக இருந்தால், இப்ப 200 காபிர்கள் 100 முஸ்லீம்கள், 2000 காபிர்கள் 1000 முஸ்லீம்கள், அதாவது 2 காபிருக்கு 1 முஸ்லீம் சமன். 1 முஸ்லீம் தாக்கோணமாக இருந்தால் 2 காபிர் தேவை. ஒரு நாளும் 1 காபிர் சமன் 1 முஸ்லீம் வராது. ஒரு காபிர் சமன் 1 முஸ்லீம் ஒரு நாளும் வராது. அப்படி வந்தால் இந்த முஸ்லீமும் காபிர் தரத்துக்கு இறங்கி இருக்கிறார்கள் கருத்து. இது கீழே போகல ஒரு முஸ்லீம், இதன் ஆக தாழ்ந்த நிலை. ஒரு முஸ்லீம் 2 காபிர் என்ற இந்த நிலைக்குத்தான் தாழ்ந்தால் தாழ முடியும். இதற்கும் கீழே ஒரு முஸ்லீம் போவது சாத்தியமானது அல்ல என்று இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களினூடாக எங்களுக்கு உணர்த்துகிறார். இது இந்த சூரா 65வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற கருத்து. ஈயக்கும் மின்கும் 20 சாபிரூன் யக்லிபூ மிஅத்தைன், உங்கள் 20 பேர் இருந்தால், பொறுமையாக இருந்து போராடக்கூடிய 20 பேர் இருந்தால் 200 காபிர்களை அவர்கள் வெல்ல முடியும்.
வையக்கும் மின்கும் மிஅத்துன் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு, உங்களில் 100 பேர் இருந்தால் 1000 காபிர்களை வெல்ல முடியும் என்று அல்லாஹ் தஆலா அடுத்த வசனங்களில் சொல்றார். அதுக்கு அடுத்த வசனங்கள் சொல்ல ஃபையக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன் யக்லிபு மிஅத்தைன், உங்களில் 200 பேர் இருந்தால் 100 பேர் இருந்தால் 200 காபிர்களை வெல்ல முடியும். பலவீனமான நிலையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறால இது அல்லாஹ் சொன்ன பல சமநிலை. அடுத்த பாதில் அல்லாஹ் சொன்னான், மூன்றாவதாக அல்லாஹ் பௌதீக ரீதியான சக்தி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான், அறிவு இருக்க வேண்டும், யுத்தம் சம்பந்தமான அறிவு இருக்க வேண்டும். அது எப்படி அல்லாஹ் உணர்த்துகிறான் என்றால், இந்த சூறாட 65வது வசனத்தில் காபிர்கள் தோற்றதை பற்றி சொல்லும் போது, ஏன் காபிர்கள் தோல்வி அடைந்தார்கள் சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன், ஏனென்றால் அவர்கள் ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். யுத்த தந்திரம் பற்றி, யுத்தம் பற்றி, யுத்தத்துக்காக தயாரிக்க வேண்டிய நிலைகள் பற்றி, இது பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். எனவேதான் அந்த காபிர்கள் தோற்று போனார்கள். இந்த காபிர்கள் தோற்றத்துக்கான நியாயத்தை அல்லாஹ் சொன்னான். இந்த நியாயங்களை சொல்லல, எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்தேன் எனவேதான் காபிர்கள் தோற்று போனார்கள் என்று மட்டும் சொல்ல, அதையும் அல்லாஹ் சொன்னான். அதுவும் காரணம் அல்லாஹ் சொன்னான் இந்த சூறால். அதோடு அல்லாஹ் சொன்னான் இன்னொரு காரணம், பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன், அவர்கள் அறிவில் குறைந்தவர்களாக, இராணுவ ரீதியான அறிவு குறைந்தவர்களாக இருந்தார்கள், எனவேதான் தோற்று போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா இதனை சொன்னார். எனவே முஸ்லிம் சமூகம் இராணுவ அறிவு படைத்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடாக அல்லாஹ் தஆலா உணர்த்தினார். மதிப்புக்குரிய சகோதரர்கள், இந்த சமநிலையத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய உதவியின் தேவை, போதுமான அளவுக்கு பொருளாதார அறிவு ரீதியான இராணுவ ரீதியான சக்தியும் அறிவும் தேவை என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ற கருத்தை தான் நாங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னொரு பௌதீக ரீதியான வார்த்தை அல்லாஹ் சொன்னான், சகோதரத்துவம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் சகோதரத்துவம். வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்றால் என்ன பொருள் என்றால், முஸ்லிம் சமூகம் எப்ப வெற்றி பெறும் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு ஏற்ப தன்னுடைய சமூகத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கும் போது, உடைய வியாபார சட்டம், வியாபார ஒழுங்குகளும் சரி, குடும்ப ரீதியான ஒழுங்குகளும் சரி, ஏனைய எல்லா பகுதிகளும் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் ஒழுங்குபடுத்திருக்கோம். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு ஏற்ப ஒரு சமூகம் ஒழுங்குபட்டால் அது கடும் பலமான ஒரு சமூகமாக இருக்கும், சமூக ரீதியாக பலமான ஒரு சமூகமாக இருக்கும். வறுமை மிச்சம் குறைஞ்சு போயிருக்கும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிச்சம் குறைஞ்சு போயிருக்கும், குடும்பங்கள் சரி பலமாக இருக்கும், அண்டை வீட்டார் பிரச்சனைகள் இருக்காது. இப்படி இஸ்லாமிய சட்டங்களை சரியாக பின்பற்றினால் அந்த சமூகம் பலம் பெற்ற சமூகமாகவும் இருக்கும். எப்ப சமூகம் பலம் பெற்றதாக இருக்கிறதுவோ அப்போ போராடுவதும் இலகுவாக. சஹாபாக்கள காலத்தில் அல்லது தாபிங்கிற காலத்தில் போராட்டத்துக்கு தயங்காம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அல்லாஹ் இருந்த நம்பிக்கையும் ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், நான் யுத்தத்தில் மூத்தா போனாலும் கூட என்னை பிள்ளைகளை பார்க்கறது ஆண்டு அண்டை விட்டான் பார்ப்பான், என்னுடைய சகோதரர்கள் பார்ப்பார்கள், அரசே பார்ப்பேன். இப்போ எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைனா, நான் மூத்தா பிள்ளை யார் அப்போ பார்க்கறது, அண்டை வீட்டுக்காரனை பார்க்க மாட்டான், சகோதரர்களும் கூட பார்க்க மாட்டான், இருந்தால் அதை அள்ளிக்கொள்வான். இப்போ இருக்கிற சகோதரர்கள் என்ற பிள்ளைகள சொத்தையை சேர்த்து அல்ற சகோதரர்கள் தான் இருப்பார்கள் என்ற பயம் நிறைய பேருக்கு. அப்படியல்ல, நான் வசதி இல்லாமல் மரணித்தாலும் கூட ஊரில் இருக்கிற பைத்துல் மால் பார்க்கும், ஜக்காத் ஃபண்ட் பார்க்கும், பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், என்னுடைய சகோதரன் பார்ப்பான் என்ற நிலை இருந்தால் எப்படி இருக்கும்? போராடுவது இலக்குவாக. உதாரணமாக சீதன பிரச்சனை எடுத்துக்கணும். கிழக்கு மாகாணத்தில் ஒருவருக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் அவர் தலையில் பெரிய ஒரு கல்லொண்டை ஏற்றின மாதிரி தான் சுற்றுவார் மனுஷன். அவருக்கு வேறு சிந்தனையே இல்லை, 5 பிள்ளையும் கொடுக்கறது அவருக்கு பிரச்சனை. இவர் எங்கே போராட வருவார்? வரையில் எங்களை பொறுத்தவரையில் வீடு கட்டணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இந்த ரெண்டும் பயங்கர பிரச்சனை எங்களோட சமூகத்தை பொறுத்தவரை. அதுக்கு சவுதி போகிறோம், அதுக்கு இங்கிலாந்து போகிறோம், அதுக்கு ஜப்பானுக்கு போகிற எல்லாம் அதுக்கு தான். இவனை எப்படி போராட கூப்பிடுற? வருவானா? வரமாட்டான். எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை, தலைக்கு மேலே போகிற பிரச்சனை. எனவே எந்த சமூகம் இஸ்லாமிய சட்டங்கள் அழகாக பின்பற்றுதோ அந்த சமூகத்து மனிதர்கள் தான் போராடுவதற்கு வருவார். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அவனுடைய சட்டங்களே நீங்கள் பின்பற்றுங்கள். அடுத்தது, முஸ்லீம்களுக்கு மத்தியில் கடுமையான ஒற்றுமை ஒன்று இருக்கும்.
ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொண்டும் குழம்பிக் கொண்டும் வாழ்ந்தால் அந்த சமூகம் போராடுவதற்கு எந்த வகையிலையும் உதவ மாட்டார். இதை அல்லாஹ் இப்படி சொன்ன இந்த ஆயத்தை பாருங்க, மிச்ச முக்கியமான ஒரு வசனம். ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய உதவியின் மூலம் அல்லாஹ் உங்களை பலப்படுத்தினான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், உங்களை அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியின் மூலம் பலப்படுத்தினான். அதோட ஒபில் முஃமினீன், மூமின்கள் மூலமும் உங்களை பலப்படுத்தினான். முதல் வசனம் போதும் தானே? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சா போதும் தானே, ஏன் மூமினேன்னு சொன்னான்? ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரி, அவன்தான் தன்னுடைய உதவியின் மூலம் உங்களை பலப்படுத்தினான். ஒபில் முஃமினீன், மூமின்கள் மூலமும் பலப்படுத்தினான். அல்லாஹ் நான் வானத்திலிருந்து கொட்டுடுறேன், நீ யுத்தம் செய் என்று ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்ல. அதோட சொன்னான், உன்னோட ஒரு குரூப்பும் இருக்கும், முன்ன சுற்றி ஒரு குரூப் நீ சேர்ந்து தான் போராடும். அந்த குரூப் எப்படி இருக்கணும்டா, வஅல்லஃப பைன குலூபி, அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் பிணைத்து விட்டான். மிகவும் நெருக்கமானவர்களாக உள்ளங்கள்லாம் இருந்தார்கள். அப்படியான ஒரு குரூப்பின் மூலம், அப்படியான மூமின்கள் மூலம்தான் அல்லாஹ் உங்களை பலப்படுத்தினான். ஒபில் முஃமினீன் வஅல்லஃப பைன குலூபி, மூமின்கள் மூலமும் உங்களை பலப்படுத்தினான். அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வகையில் சகோதரத்துவமும் அல்லது சகோதரத்துவம் மிகவும் அடிப்படையான ஒரு சக்தி என்று சொல்லுவோம். மதிப்புக்குரிய சகோதரர்களை, மேலே சொன்ன விஷயங்களை பாருங்க. ஒன்று, சக்திகள் அனைத்தையும் பெறட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். முதலாவது சொன்னான். இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னான், நீங்க அறிவு படைத்தவர்களாக, இராணுவ ரீதியான அறிவு படைத்தவர்களாக இருங்கோ என்று சொன்னான். மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுக்கு வழிபடுபவர்களாகவும் உங்களுக்கு மத்தியில் சகோதர பிணைப்பு உள்ளவர்களாகவும் இருக்குன்னு சொன்னான். இந்த எல்லாம் சேர்ந்து வந்தால்தான் முஸ்லிம் சமூகம் அடுத்த சமூகத்தோடு போராடுவதற்கு பொருத்தமாக இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற நிலைமை என்னன்னா, இந்த அவ்வளோ விஷயங்கள்லையும் நாங்கள் கடும் பலவீனமாக இருக்கோம். இல்லை எதுலேயுமே நாங்கள் பலமானவர்களாக இல்லை என்றதான் முழுக்க முழுக்கும். அப்போ எனவே அல்லாஹ் தஆலா இந்த சூறாவினூடாக, அதாவது அல்லாஹ் முதலாவது யுத்தத்தை செஞ்சு போட்டு முஸ்லீம்கள் மதீனாவுக்கு திருப்பி வந்திருக்கிறார். இதுதான் சரியான சந்தர்ப்பம் முஸ்லீம்களுக்கு யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான காரணிகளை விளக்கப்படுத்துவது. நிறைய முஸ்லீம்கள் சில நேரங்கள் நினைச்சு வந்திருக்கலாம், இந்த பதில் யுத்தம் நடந்த ஒழுங்கெல்லாம் பின்னணியெல்லாம் பார்த்தா அல்லாஹ் உதவி செஞ்சால் வெற்றி பெற்றோம், வேற ஒன்றையும் யோசிக்க அவங்க முற்பட மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அப்படி மட்டும் நினைச்சிராய்கோ, இது நான் படைத்த பௌதீக உலகம். இந்த உலகத்தில் பௌதீக விதிகளுக்கு ஏற்பதான் மிச்ச நிகழ்ச்சிகளை நான் ஒழுங்குபடுத்துவேன். விசேஷமாக நான் உதவி செய்வது மிக அருமை, கராமத்து மோஜிசத்து மிகவும் அருமை. எனவே அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் மறுமநாள் வரையும் உள்ள முஸ்லீம்களுக்கு கருத்து சொல்லுவோம். அல்லாஹ் என்ன செஞ்சானண்டா, அந்த பக்கத்தை மட்டும் சொல்லலாம். தவக்குல், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்கள், வெற்றி உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கும் என்று மட்டும் சொல்லலாம். அதுவும் அடிப்படையானது, மிச்சம் முக்கியமானது. அதோடு சேர்த்து இந்த பகுதியும் இருக்க வேண்டும். வாய்து உலகம் மஸ்தத்தா துமின் குவா என்ற இடத்திலிருந்து நீங்க முடியுமான அளவுக்கு சக்தியை திரட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்ன அந்த இடத்திலிருந்து இந்த அவ்வளவு சக்திகளும் இந்த அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொன்னதை நான் காட்டும். எனவே முஸ்லிம் சமூகம் போதுமான அளவு சக்தியை திரட்டுவது, காபிர்களுக்கும் தங்களுக்கும் இருக்கின்ற பல சமநிலையை அவதானிப்பது, யுத்த இராணுவ ஒழுங்குகள் பற்றி அறிவு பெற்றிருப்பது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, தங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தோடு வாழுவது, இந்த அவ்வளவு விஷயங்களும் இருந்தால்தான் முஸ்லிம் சமூகம் பௌதீக ரீதியாக வெற்றிக்கு பொருத்தமாக மாறி இருக்கிறது என்று கருத்தாகும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் சொன்னான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே போன வகுப்புலையோ அல்லது அதுக்கு முந்தின வகுப்புலையோ நாங்கள் சொன்னது போல இஸ்லாத்துக்கு ஒரு கடுமையான சமநிலையை இஸ்லாம் பேர். ஆன்மீக பாதையை சொன்னால் போதிய உலகத்தை பற்றி சொல், உடலை சொன்னால் ஆன்மாவை பற்றி சொல், மறுமையை சொன்னால் உலகத்தை பற்றி சொல். இதுகளுக்கெல்லாம் ஒரு கடுமையான சமநிலை ஒன்று இருக்கு. இந்த சமநிலையை நாங்கள் எப்போ மீறுறோமோ அப்போ நாங்கள் இஸ்லாத்துக்கு வெளில போயிடுவோம் அல்லது இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவோம். ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மூலமாக எங்களுக்கு வெற்றி வருவது சாத்தியமில்லாமல் போகும். உதாரணமாக இப்போ நாங்கள் பார்த்த இந்த சூறாவை எடுத்து பாருங்க. இந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருத்தல், ஈமான்,
தவக்குல் இந்த விஷயங்களை வலியுறுத்தியது போலவே அல்லாஹ் அடுத்த பகுதியும் வலியுறுத்திருக்கு. இந்த ரெண்டும் சமநிலையில் ஒரு சமநிலையில் இயங்கினால்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமாறும் நிறைய வணக்க வழிபாடுகளை செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் யுத்தங்கள் அது வந்தால் துவா மட்டும்தான் கேட்போம். யுத்தத்துக்கு தயார்படுத்துவதுவோ, கல்வி ரீதியாக முன்னேறுவதுவோ, பொருளாதார ரீதியாக பலப்படுவதுவோ, இந்த பிரச்சனைகளை பற்றி ஒன்றும் யோசிக்க மாட்டோம். துவா மட்டும். வெற்றி வருமா? வராது. அல்லாஹ் என்ன கேட்பானண்டா, நான் என்னத்துக்கு உனக்கு சூரத்துல் அன்பால் இறக்கி வச்சேன், ஏன் அதை படிக்கல, அதை நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஏன் நீ பார்க்கல? வாய்த்தூலகும் மஸ்தத்தாத்தும் மின் குவா, முடியுமான அளவு சக்தியை திரட்டுங்கள் என்ற வசனத்தை ஏன் நீ வாசிக்கல? ஏன் காபிர்களுக்கும் உனக்கும் இருக்கிற பௌதிக சமநிலையை பார்க்கல? காபிர்கள் ஏன் தோற்றார்கள் என்று நான் சொல்லும் போது சொன்னேன், அவர்கள் அறிவில்லாத மனிதர்களாக இருந்தார்கள், எனவேதான் நான் தோற்றார்கள் என்று நான் சொன்னேன். ஏன் நீ அதை வாசிக்கல? பிறகு உனக்கு மத்திய முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு கடுமையான ஒற்றுமை இருக்கணும்னு சொன்னேன், ஏன் நீ அதை பார்க்கல? எனவே மதிப்புக்குரிய சகோதரர், நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும் என்னென்றா, நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் குனூத்து எல்லாம் சரியான துவா, அங்கே வெற்றி வரணும் இங்கே வெற்றி வரணும், எந்த நாளும் ஜும்மால துவா, முஸ்லீம் சமூகத்தை யாரெல்லாம் பாதுகாரு, அந்த காபிர்களை அழித்து போடு, அது இதுன்னு துவா. ஆனால் நிறைவேறுது இல்லை. ஏன் காரணம்? இங்கே தான் தேடும். இதுதான் காரணம். எங்களுடைய பொருளாதார பலவீனம் இந்த நாட்டில் எப்படி இருக்குது, கல்வி ரீதியாக எங்கள் பலவீனம் எப்படி இருக்கிறது, இதை மாற்றுவதற்கு எப்படி நாங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்ற ஒரு ப்ரோக்ராம் எங்கள்கிட்ட கண்டிப்பாக இருந்தாகும். அதே போல் அதே சமநிலையில் முஸ்லீம் சமூகத்தை ஆன்மீக ரீதியாக உயர்த்துவது எப்படி, எல்லாரும் தொழுபவர்களாக மாற்றுவது எப்படி, குர்ஆனோடு தொடர்பட்டுவதாக மாற்றுவது எப்படி, எப்படி ஈமானை பலப்படுத்த முடியும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராமும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் ஒரு சமநிலையில் இயங்கும் போதுதான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக மாறி நிச்சயமாக வெற்றிக்குரியவர்களாக மாறும். அதெல்லாம் முட்டு போட்டு துவா மட்டும் கேட்பவர்களாக இருந்தால் நாங்கள் எங்களை குற்றம் சொல்லிக் கொள்ள வேண்டுமே தவிர இப்படி சொல்லக்கூடாது. யாரெல்லாம் துவா கேட்டு கேட்டு எங்களால் ஏல ஒன்றும் நடக்குதில்லையே என்று சொல்லக்கூடாது. எல்லாம் நடக்கும், இங்காலில் ஒன்று. அதுதான் நாங்கள் இந்த சூறா எங்களுக்கு சொல்கிற மிக முக்கியமான பாடம். கடைசியாக நாங்கள் இந்த சூறாவை பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா இந்த சூறால இந்த ரெண்டு விஷயத்தை, பௌதீக காரணிகளையும் ஆன்மீக காரணிகளையும் ரெண்டையும் சேர்த்து சொல்றத பார்க்கணும். ரெண்டு ஆயத்துகள் ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லிருக்கான். முதலாவது ரெண்டு ஆயத்துக்குமே அல்லாஹ் பாவிச்ச வசனம் உண்டு. அதைத்தான் நாங்கள் கவனமா பாருங்க. அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள், அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். இந்த ரெண்டுக்கும் அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இந்த சூறால ரெண்டு இடங்கள்ல பாவிக்கிறான். பாவிக்கும் போது முதலாவது பாவிக்கிறான் அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஆரம்ப வசனங்கள். முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வின் மீது மட்டுமே அவர்கள் தவக்குல் செய்வார்கள், பொறுப்பு சாட்டுவார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். இது என்ன வசனங்கள்? ஆன்மீக வசனங்கள். அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டால் பயப்படுவார், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஈமான் கூடும், அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுவார். இது என்ன வசனங்கள்? ஆன்மீக வசனங்கள், ஆன்மீக பயிற்சிகள். அதோடு அல்லாஹ் சொன்னான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அப்ப நாங்க இப்ப நினைச்சிடக்கூடாது உண்மையான மூமின் தான் இந்த மூணு மீன் தான் போதும் அப்படி பாருங்க. அதே வசனத்தை உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள், அதே வசனத்தை அல்லாஹ் இன்னும் சில பண்புகளோடு சொல்றது பாருங்க. இந்த சூறால கடைசியில் எப்படி ஆரம்பத்தில் அல்லாஹ் உண்மையான மூமின்களோட பண்புகளை சொன்னானோ தொடங்கும் போதே, அதே மாதிரி முடிக்கும் போது மறுக சொல்றேன். எப்படி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஹாஜரு, ஹிஜ்ரத் செய்து, வஜாஹது, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி, வல்லதீன ஆவோ, ஹிஜ்ரத் வந்தவர்களுக்கு இடம் கொடுத்து, புகலிடம் கொடுத்து, வனசரு, அவர்களுக்கான உதவிகளை செய்து, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின். யார் உண்மையான மூமின்? அங்க மேல சொன்னதா இங்க அதை சொல்லு. ஈமானுடைய பண்புகள் ஒன்றே சொல்லு. தவக்குலை பத்தியும் சொல்லல, அல்லாஹ் ஞாபகப்படுத்தினா உள்ளம் பயப்படுன்னு சொல்லல,
குர்ஆனை ஓதி காட்டினா ஈமான் கூடுன்னு சொல்லு. இங்க சொன்னேன்டா ஹிஜ்ரத் போறது, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது. திரும்ப ஹிஜ்ரத் யாராவது வந்தால் அவங்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது, உதவிகள் செய்யறது. இது இவங்க தான் உண்மையான மூமின்கள். நல்ல தொழுகையாளி, ஆனால் அடுத்த முஸ்லீம் ஹிஜ்ரத் அல்ல என்னத்தை வந்தாலும் உதவி செய்ய மாட்டான். இது உண்மை. உலாய்க்கு மூமினூன ஹக்காவா, இவன் தான் உண்மையான மூமினா? இல்லை. எங்களோட பிரச்சனை தான், ஒரு சைடை மட்டும் பார்த்து உண்மையான மூமின் என்ன நல்லா தொழுகிறாரு, தான் ஆக டாப் லெவல் மூமின் சொல்லி. இதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அலி இஸ்ஸத் சொன்னது போல, முஸ்லீம்கள் எப்போ இஸ்லாத்தை மதமாக்கினாங்களோ அண்டை தான் விழுந்தார்கள். இஸ்லாம் மார்க்கமும் தான் உலகத்தில் வாழ்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியில ரெண்டும் சேர்ந்தது தான் இஸ்லாம். எனவே குர்ஆனை பாருங்க எவ்வளோ அழகா சொல்லிருக்கு. ஆரம்பத்திலேயே முலாய்க்க ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அங்கே சொல்ற நேரத்தில் ஆன்மீக பண்புகளை மட்டும் சொல்லிச்சு. இதே சூறால் அதே சூறா கடைசி வசனம் 75வது வசனம் லாஸ்ட் கடைசி வசனத்தை சொல்லும் போது உலாய்க்க ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். ஆனா பண்பு வேறு. அந்த பண்பை தான் அல்லாஹு தஆலா வேற மாதிரி இங்க சொல்லி காட்டு. ஹிஜ்ரத் போராட்டம், உதவி, புகலிடம் கொடுத்து, இதுதான் உலாய்க்கஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரா. எனவே இந்த ரெண்டு பக்குவம் இருந்தால்தான் அன்சாரிங்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ் இதை எங்களால் இயலாம், வீட்டில் பங்கு கொடுக்கறது, சொத்துல பங்கு, இதெல்லாம் எங்களால் இயலாம் ஏண்டா இப்போ உலாய்க்கஹுமுல் முஃமினூன ஹக்கா என்ற வசனம் அவங்களுக்கு போகாது. அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் ஒரு நாள் சொல்லியிருக்க மாட்டான். எனவே இந்த ரெண்டும் சேர்ந்து வந்தால்தான் அவர்கள் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள் சொல்றாங்க. கடைசியா இந்த வசனத்தை பாருங்க. இது சூராவுடைய மைய கருத்து, அதாவது ஆன்மீக ரீதியான பண்புகளும் இருக்கணும், பௌதீக ரீதியான தயார் நிலைகளும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். இந்த கருத்தை ஒரு வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான். இந்த சூறால வர 45வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅத்தன், நீங்கள் ஒரு படையினரை சந்தித்தால் ஃபஸ்புத்து, நிலைத்து நின்று போராடுங்கள், பின்வாங்காமல் உறுதியாக நின்று ஆயுதங்களோடு முன்னின்று போராடுங்கள். இது பௌதீக ரீதியா அல்லாஹ் சொல்ற கருத்து. எந்த படைப்பிரிவில் எது நிலைத்து நின்று போராடுகிறோம் அதுதான் வெற்றி பெறும். பின்வாங்கி தயங்கி செல்றது ஒரு நாளும் வெற்றி பெறப்பட்டார். மறுபக்கத்தால் ஒதுக்குருல்லாஹ் கசீரன், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள், ஆன்மீகம் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால். ரெண்டு போகும். யுத்தம் வந்தால் பின்வாங்கி ஓடுறதல்ல, நின்று நிலைத்து போராடவும் வேண்டும். ஆனால் யுத்தத்தில் பெரும் வீரன் திக்ரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி திக்ருல மிகப்பெரிய ஆள் யுத்தம் என்ற ஆளக்கானல் அல்லது பிரச்சனைகள்ட ஆளக்கானல். ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு உதவ மாட்டாங்க. ரெண்டும் இருக்கும். இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புத்து, ஒரு யுத்த பிரிவினரை இராணுவத்தை நீங்கள் சந்தித்தால் நிலைத்து நின்று போராடு. அதோட ஒதுக்குருல்லாஹ் கசீரன், அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருக்கு. இந்த லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெற வேண்டுமாக நீங்கள் வெற்றி பெறலாம் எப்ப ரெண்டும் சேர்ந்தால்தான். நிலைத்து நின்று போராடி இதுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதும் இருந்தால்தான் அது சாத்தியமாகும் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சொல்றார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரா எங்களுக்கு மிச்சம் விளக்கமாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன, நாங்கள் மிக பெரும் சூறாக்களை கூட ஆகவே சுருக்கி சொல்கிறோம். நீங்கள் நினச்சிடக்கூடாத ஒரு நாளும் இவ்வளவுதான் இந்த சூறாக்கள் சொல்லி, அப்படி இல்லை. உண்மையில் இது மிச்சம் விளக்கமாக அழகாக சொல்ல வேண்டிய தஃப்சீர் என்றாலும் தவிர்க்க முடியாமல் தான். உதாரணமாக இந்த சூறாவை நாங்கள் சரியாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால் ஏறத்தாழ 10 மணித்தியாலங்களாவது போகும், ஆக குறைந்து. ஆனால் இப்போ செய்ய வழி இல்லாமல் ஒரு ஹவரில் சுருக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், நிறைய வசனங்கள் அப்படியே விட்டுரும் செய்ய வழி இல்லாமல். பொதுவான ஒரு கருத்தெடுத்து அதுக்கு உடன்பாடான சில வசனங்களை மட்டும் சொல்லி விடுறதை தவிர வேறு வழி இல்லை. எனவே இது ஒரு சின்ன அறிமுகம் மட்டும். குர்ஆன்ல சூறாக்கள் இப்படித்தான், ஒரு சின்ன அறிமுகம் மட்டும். இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம், முஸ்லீம்கள் மட்டும் குர்ஆனோட தொடர்பாக இருந்தால்
முஸ்லீம்கள் வேறு முஸ்லீம்களாக இருப்பார்கள். இந்த பிழையான சிந்தனை கண்ணோட்டங்களை வாடுறதுக்கு எந்த விதமான இடமுமே இருக்காது என்றது சரித்தல் என்ற இந்த கருத்தை மட்டுமாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வகுப்பை நடத்துகிறோம். அப்படி இல்லாமல் இது உண்மையில ஒரு தஃசீர் அல்ல, இது சும்மா வெறுமனே ஒரு அறிமுகம் மட்டும். அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இதோட நாங்கள் இந்த பாடத்தை முடிக்கிறோம்.